வாரத்தின் முதல் நாளை தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். நானே வாசிக்கிறேன். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவன் ஒருத்தரை கொல்ல பார்க்கிறார். யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் மேல் வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மோசையை தேவன் என்ன பண்றாருன்னா கொல்றதுக்கு என்ன செய்யறாருன்னா பார்க்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக யார் புறப்பட்டு போறாருன்னா மோசையும் அவருடைய மனைவியை கூட்டிட்டு பிள்ளைகளை கூட்டி என்ன செய்யறாருன்னா எகிப்துக்கு போறார். அப்படி போகும்போது தங்கும் இடத்துல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா மோசையை கொல்ல பார்க்கிறார். மோசை யாருடைய வேலையாக போறாருன்னா தேவனுடைய வேலையாகத்தான் போறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு வரணும்னா கானானுக்கு என்ன செய்யணும்னா கொண்டு வரணும். அதற்காக தான் மோசை எங்கிருந்து போறாருன்னா மீதியான் தேசத்திலிருந்து எங்க போறாருன்னா எகிப்துக்கு போறார். அப்படி போற வழியில இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மோசையை தேவன் என்ன செய்யறாருன்னா கொல்ல பார்க்க. தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்க்கணும்? அவரோ அல்லது அவருடைய மனைவியோ தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செஞ்சுட்டாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? நல்லா கவனிங்க. எகிப்திலே மோசே பார்வோனுடைய வீட்டில் தான் அவர் வளர்ந்தார். பாருங்க, அவர் ஒரு இஸ்ரவேலன், ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் எங்க வளர்றாருன்னா பார்வோனுடைய அரண்மனையில வளர்றார். காரணம் என்னன்னா ஆண் பிள்ளைகள்லாம் கொன்று போடும்படி பார்வோன் கட்டளை கொடுக்கிறார். அப்ப இவர் 3 மாதங்கள் மறைத்து வைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் மறைத்து வைக்க முடியல. ஒரு நதியில் என்ன செஞ்சுறாங்கன்னா ஒரு நாணர் பெட்டியை செஞ்சு அதில் அவருடைய தாய் என்ன செய்யறாங்கன்னு அனுப்புறாங்க. அந்த நாணர் பெட்டி அப்படியே போகும்போது பார்வோனுடைய குமார்த்தி அங்க குளிச்சுட்டு இருக்கிறான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா அந்த குழந்தைய பாக்குறாங்க. குழந்தைய எடுத்து தன்னுடைய பிள்ளையாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா வளர்க்குறாங்க. ஆனால் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஸ்திரீ ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஸ்திரீ யாருன்னா மோசையினுடைய தாயார். ஏன்னா தாயாரை கூட்டு வந்தது யாருன்னா மோசையினுடைய அக்கா மிரியாம். அப்ப எகிப்துல என்ன செய்யறாருன்னா அவர் வளர்றாரு, பார்வோனுடைய அரண்மனையில வளர்றாரு. இருந்தாலும் அவர் தன்னுடைய தாய் வீட்டில் இருக்கும் போதே தான் ஒரு இஸ்ரவேலன் என்பதை அவர் என்ன செஞ்சாருங்க அறிந்து கொண்டார். அதோடு மாத்திரமல்ல, மெய்யான தேவனையும் அவர் அறிந்திருந்தார். யாரு? மோசே. மெய்யான தேவன் யார் என்பதை மோசையின் பெற்றோர் என்ன பண்ணிருப்பாங்க? போச்சிருப்பாங்க. அப்ப மறுபடியும் அவர் எங்க போயிடுறாருன்னா பார்வோன் அரண்மனைக்கு போயிடுறாரு. பார்வோன் அரண்மனையில 40 வருஷம் இருக்கிறார். அந்த நேரத்துலதான் ஒரு எகிப்து என்ன பண்ணிடுறாருன்னா அவர் கொண்டு போட்டுறாரு. ஏன் எகிப்துனை கொண்டு போட்டாருன்னா அந்த எகிப்தியன் இஸ்ரவேலனோட என்ன செய்யறாங்க சண்டைக்கு போறான். அப்ப இதை பார்க்கும்போது நம்முடைய சகோதரை நாம் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த எகிப்தியன் என்ன பண்ணிடுறாருன்னா கொண்டு போட்டுறாரு. இது யாருக்கு தெரிய வருது? பார்வோனுக்கு தெரிய வந்த போது அங்க இருந்து தப்பிச்சு எங்க ஓடுறாருன்னா மீதியானுக்கு ஓடுறாரு. மீதியான் தேசத்துல பாத்தீங்கன்னா எத்திரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா குமார்த்திகள் இருக்கிறாங்க. அவர் விக்கிரங்களை சேவிக்கக்கூடிய ஒரு கூட்டம். அங்க போய் என்ன செய்யறாருன்னா அடைக்கலம் போறாரு. அந்த எத்திரோ என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மகள் சிப்போரால என்ன செய்யறாருன்னா மோசைக்கு மனைவி என்ன பண்றாருங்க கொடுத்துறாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. பின்னும் கர்த்தர் மீதியானிலே மோசையை நோக்கி, நீ எகிப்துக்கு திரும்பி போ, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர் எல்லாரும் இறந்து போனார்கள் என்றார். தேவன் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களை நீ என்ன செய்யணும்? விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக எங்க போ? எகிப்துக்கு போன்னு சொல்றாரு. கொஞ்சம் பயப்படுறாரு மோசே. அப்ப தேவன் சொல்றாரு, உன்னுடைய உயிரை வாங்க வேண்டும் என்று யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? செத்துட்டாங்க. ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்றாரு. யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதையின் மேல் ஏற்றி கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையில பிடித்து கொண்டு போனான். எங்க போறாரு? தன் மனைவியை கூட்டிட்டு தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி எங்க போறாருன்னா எகிப்துக்கு போறார். இந்த கேள்வி என்னன்னா, மோசே மீதியான் தேசத்துல இருந்தபோது தேவனை மறந்துட்டாரா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. மோசே தன் மாமனாகிய எத்திரனிடத்தில் நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படிக்கு புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வரும் என்றான்.
மேல நீங்க வாசித்தீங்கன்னா தேவன் வந்து அந்த முச்சடியில அவருக்கு தரிசனம் ஆகிறார். தேவன் தரிசனமாகி எகிப்துக்கு போன்னு சொல்லி கட்டளை எல்லாம் கொடுக்குறாரு. அவர் நேரம் எங்க வர்றாருன்னா வீட்டுக்கு வர்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக யார் அனுப்புறா? தேவன் அனுப்புறாருன்ட்டு எத்திரோன் இடத்துல தன் மாமன் இடத்துல யார் சொல்லல? மோசே என்ன பண்ணலங்க? சொல்லவில்லை. அப்ப மோசே எத்திரோவின் இடத்துல தேவனை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தோம்னா தேவனை பற்றி யார் இடத்துல சொல்லியிருக்கிறார்னா எத்திரோன் இடத்துல முதலே சொல்லியிருக்கிறார். ஒரு மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு போச்சுக்கிறார். ஆனால் எத்திரோ என்ன செய்யலாத? கேட்கவில்லை, நம்பவில்லை. அவரே சொல்லுவார் பாருங்க, யாத்திராம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேல் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும், வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும், கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். தேவன் வந்து எங்களை என்ன பண்ணிக்கிறாரு? விடுதலையாக்கி கொண்டு வந்துக்கிறாரு. வழியில எவ்வளோ பிரச்சனை எல்லாம் வந்தது. அந்த பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து தேவன் என்ன பண்ணிக்கிறாரு? விடுதலை கொடுத்துக்கிறாரு. யார்கிட்ட சொல்றாருங்க? அவருடைய மாமன் இடத்துல சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல அழைத்து வரப்பட்ட போது அங்க யாரு பார்க்க வர்றா? மோசையின் மாமனாகி எத்திரோ பார்க்க வர்றார். பார்க்க வரும்போதுதான் இந்த வார்த்தையை சொல்றேன். யார் சொல்றா? மோசை சொல்றார். பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. 9ஆம் வசனத்துல கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு, எத்திரோ என்ன ஆகுறாருங்க? சந்தோஷப்படுறாரு. 10ஆம் வசனம் பாருங்க. உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடிம்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி. அப்ப எத்திரோ என்ன சொல்ற பாருங்க, கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது, அப்ப முதலே அறிவிக்கப்பட்டது. ஆனா அவர் என்ன செய்யலைங்க? எத்திரோ நம்பல. மோசே மீதியான் தேசத்துக்கு போன போது எத்திரோ விக்கிரகங்களை வணங்கக்கூடியவராக இருந்தார். அந்த விக்கிரகங்களை அவர் போய் சேவித்தார? சேவிக்கல. எத்திரோட்ட சொல்றாரு, மெய்யான தேவன் யார் என்பதை சொல்லியிருக்கிறாரு. எத்திரோ அப்போது என்ன செய்யலைங்க? விசுவாசிக்கவில்லை. அப்ப எகிப்திலிருந்து திரளான கூட்டத்தார் வனாந்தரத்துக்கு தேவன் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு வந்த போது நடந்த காரியங்களை விவரித்து மோசே சொல்றாரு. அதை கேட்ட போது சொல்றாரு, இப்போ நான் என்ன பண்ற? தேவனை அறிந்திருக்கிறேன். எல்லா தேவர்களை பார்க்கிலும் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? பெரியவர். மோசே எத்திரோட்ட சொல்லிக்கிறாரு, மனைவிட்ட சொல்லாம இருப்பாரு தேவனை பத்தி. அப்ப வனாந்தரத்திலே மோசே 40 வருஷம் இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து யாரதான் சேவிக்கிறாரு? தேவனை தான் சேவிக்கிறார். பாருங்க, வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெற்றால் நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். மீதியான் தேசத்துக்கு போறாரு, அங்க திருமணம் பண்றாரு, அந்த தேசத்துல அறிவிக்கிறாருங்க. பரதேசியா இருக்கிறதுனால தன்னுடைய குமாரனுக்கு என்ன பேர் வைக்கிறாரு? கெர்சோம். இது வந்து மீதியான் தேசத்து பேரா அல்லது இஸ்ரவேல் தேசத்துடைய பேரா? இஸ்ரவேல் தேசத்துடைய பெயர். கெர்சோம் என்ன அர்த்தம்? நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். பாருங்க, நீங்க இந்த லேவி கோத்திரத்துல பாத்தீங்கன்னா கெர்சோம், கோகாத், மெராரி புத்தர்லாம் வருவான். அப்ப மோசே யாருடைய பெயரை தான் வச்சாரு? லேவி கோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர் தான் என்ன பண்ணிக்கிறாருங்க? அவர் வச்சுக்கிறார். என்ன பேரு? கெர்சோம். நீங்க பாருங்க, யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்க. அவளுடைய 2 குமாரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்பிவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டார். இன்னொருத்தர் பேர் என்ன பேரு? எலியேசர். தேவன் என்னை தப்புவித்தார்னு. தேவன் என்னை. அப்ப மோசே மீதியான் தேசத்திலே அவர் குடியிருந்தாலும்
அவருடைய மாமன் அந்நிய தேவர்களை சேவித்தாலும், ஆனா மோசே என்ன பண்ணலங்க? சேவிக்கல. தேவனை நம்பினதுனால என்ன பேர் வைக்கிறாரு? எலியேசர். தேவன் என்னை தப்புவித்தார். மனைவி ஏத்து நின்னாங்களா? எங்க ஊர் பேரை தான் நீங்க வைக்கணும்னு ஏத்து நின்னாங்களா? மனைவி ஏத்து நிக்கல. மனைவிக்கு தன்னுடைய தேவனை குறித்து அவர் அறிவித்திருக்கிறார். மனைவி என்ன பண்ணிக்கிறாங்க? ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதுனாலதான் அந்த பெயர் யார் வச்சுக்கிறா? மோசே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வச்சுக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க, இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது எத்திரோ தேவனை என்ன செய்யலைங்க? ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டார்? வனாந்தரத்திலே மோசையை சந்திக்க வரும்பொழுது அங்கே தேவன் என்ன பண்ணாருங்க? ஏற்றுக்கொண்டார். அந்த தேவனுக்கு அவர் என்ன பண்ணார்னா எத்திரோ என்ன செஞ்சாருங்க? பலி செலுத்தினார். சிப்போரால் நம்ம பார்க்கிறோம், அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்க தான், இருந்தாலும் மோசையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சுக்கிறாங்க? கெர்சோம், எலியேசர். இஸ்ரவேலுடைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க? வச்சுக்கிறாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, சிப்போராலும் யாருக்கு பயந்துகிறாங்க? தேவனுக்கு பயந்துகிறாங்க. ஆனால் யார் பயப்படல? மோசையின் மாமனாகிய எத்திரோ பயப்படல, இல்லைங்களா? என்னாகுமம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இந்த வேத வாக்கியமே சொல்லுது, மோசே எப்போதுமே எப்படிதான் இருப்பாரு? உண்மையுள்ளவராக தான் இருப்பார். தேவன் எப்போதுமே யாரை தான் தம்முடைய ஊழியத்துக்கு அழைப்பாருன்னா உண்மையுள்ளவர்களை தான் தம்முடைய ஊழியத்துக்கே அழைப்பார். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கிறோம், மோசே உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? அழைச்சுக்கிறார். அப்ப 40 வருஷம் அவர் மீதியான் தேசத்துல இருந்தாலும் தொடர்ந்து அவர் யாரை சேவிக்கிறார்? தேவன் தான் சேவிக்கிறார். தன் பிள்ளைகளுக்கு என்ன பேர் தான் வச்சுக்கிறாரு? இஸ்ரவேலின் பெயர் தான் என்ன பண்ணிக்கிறாருங்க? வச்சுக்கிறார், இல்லைங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9-14 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். மோசே தேவனுடைய உடன்படிக்கையை குறித்து யாருக்கு போச்சுக்கிறார்னா சிப்போராளுக்கு போச்சுக்கிறார். என்ன உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுதும் நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு உடன்படிக்கை என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு கொடுக்க போறேன். யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. என்ன உடன்படிக்கை? எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாம் சந்ததியில யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரும் தங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணுங்க? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். யாருடைய கட்டளை? தேவனுடைய கட்டளை. 11 பாருங்க. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். உங்கள் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தில்லாத அந்நியனிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டுல பிறக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, பணத்திற்கு வாங்கப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு வந்துட்டானா அவன் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம் பண்ண வேண்டும். அப்ப மோசே தேவனை தான் தேடுறாரு, தேவனிடத்துல விசுவாசம் உடையவரா இருக்கிறாரு. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு? மோசைய கொல்ல பார்க்கிறாரு. ஏன் கொல்ல பார்க்கிறாரு? சிப்போரால் தேவனை அறிஞ்சுக்கிறாங்க. விருத்த சேதனத்தை குறிச்சு அவங்களுக்கு தெரியுமான்னு பார்த்தா விருத்த சேதனத்தை குறிச்சு அவங்களுக்கு தெரியும். இப்ப கேள்வி என்னன்னா, இந்த பிரமாணம் மோசைக்கு தெரியாது? நிச்சயமா தெரியும், இல்லைங்களா? ஆபிரகாமின் சந்ததியிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணணும்? தலைமுறை தலைமுறையாக விருத்த சேதனம். மோசை என்ன பண்ணல? தன் பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணல. மறந்துட்டாரா? பாருங்க, வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த அந்த மோசையை தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும்
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக அவர் எப்படி அனுப்புறாரு? தலைவன் மீட்பன், தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்புறாரு. சரி, ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் வழி நடத்துறாருன்னு சொன்னா அவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு சரியாக என்ன பண்ணிருக்கணுங்க? கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மோசே என்ன செய்யல? கை கொள்ளவில்லை. ஒருவேளை விருத்த சேதனத்தை குறித்து மனைவி பெருசா நினைக்காம இருந்திருக்கலாம், அது தேவையில்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்ப அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை அவர் வழி நடத்த போறாரு. அவர் எப்படி இருக்கணும்? எல்லா காரியத்திலும் சரியா இருக்கணும். ஒருத்தர் முன்னாடி போய் ஒரு விருத்த சேதனத்தை பத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றாருன்னா தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணிருக்கணும், ஆண் பிள்ளைகளுக்கு. அப்ப தேவன் எப்படி அனுப்புறாருங்க? தலைவனாகவும். அப்ப இங்கிருந்து புறப்பட்டு போறாரு. அவரிடத்துல என்ன இருக்குன்னா பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? அவருடைய பிள்ளைக்கு அவர் என்ன பண்ணலங்க? விருத்த சேதனம். இல்லைங்களா? யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். அப்பொழுது அவள், விருத்த சேதனத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்களா. தேவன் மோசே அனுப்புறாரு. மோசே தன் குடும்பத்தை அவர் சரியா வழி நடத்தியிருந்தாரு தேவனுடைய பிரமாணத்தின்படி. பாருங்க, அந்நிய ஸ்திரியை விவாகம் பண்ணுவது பாவம் அல்ல. ஏன்னா தேவன் இன்னும் என்ன கொடுக்கலங்க? நியாய பிரமாணத்தை கொடுக்கல. பழைய ஏற்பாட்டுல ஆதியாம் புஸ்தகத்துல யாக்கோபுடைய குமாரர்கள் அந்நிய ஸ்திரி என்ன பண்ணிக்கிறாங்க? திருமணம் பண்ணிக்கிறான். அந்நிய ஸ்திரிகளை திருமணம் பண்ணுவது அப்போது பாவமாக எண்ணப்படவில்லை. மீதியான் தேசத்துக்கு போறாரு, அங்க ஒரு ஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவனை பற்றி என்ன செஞ்சுக்கிறாருங்க? போச்சுக்கிறார். அவங்க மனைவிக்கு போச்சுக்கிறாரு, அவருடைய மாமனாருக்கு போச்சுக்கிறார். அப்ப விருத்த சேதனத்தை குறிச்சு என்ன பண்ணிக்கிறாரு? மனைவிக்கு போச்சுக்கிறார். அதனாலதான் அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் புத்தனுடைய நுனித்தோலை அறுத்து மகனுக்கு என்ன பண்ணாங்க? விருத்த சேதனை பண்ணி அந்த நுனித்தோலை எங்க தூக்கி போடுறாங்க? மோசனுடைய கால்களுக்கு கீழே தூக்கி போட்டு, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். அப்ப ஏன் தேவன் மோசையை கொல்ல பார்க்கிறார்? காரணம் என்ன? மோசே தன் குமாரனுக்கு என்ன செய்யலைங்க? விருத்த சேதனம். ஒரு தேவனுடைய வார்த்தையை போதிக்க போறாருன்னா அவர் சரியா இருக்கணும் இல்லைங்களா? எல்லாத்துலயுமே வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பாருங்க. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவனாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாயும் இருக்க வேண்டும். தேவன் மூப்பருக்கான பொறுப்பை கொடுக்கிறாருன்னா அந்த பொறுப்புக்கான தகுதி அவங்கள்ட்ட இருக்கணும். அவங்க எப்படி இருக்கணும்? சொந்த குடும்பத்தை எப்படி நடத்தணுங்க? நன்றாய் நடத்தணும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ள என்ன செய்யணும்? கீழ்ப்படிய பண்ண வேண்டும். அடுத்த வசனம் பாருங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி? அப்ப மோசே தன் சொந்த குடும்பத்தையே வழிநடத்த தெரியலன்னா அவ்வளோ பெரிய தேவனுடைய சபை எப்படி வழி நடத்துவாரு? அந்த தேவனுடைய சபை எது? இஸ்ரவேலர்கள். எகிப்திலிருந்து கிளம்பினாங்க இல்லைங்களா? அவ்வளோ ஜனங்கள் யாரு? தேவனுடைய சபை. அவங்கெல்லாம் சொந்த குடும்பத்திலேயே தன்னுடைய மகனுக்கு அவர் விருத்த சேதனை பண்ணவில்லை என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணத்துக்கு என்ன ஆகலைங்க? கீழ்ப்படியல. அதாங்க சொல்றாரு, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபை எப்படி விசாரிப்பான்? அப்ப தேவன் கொல்ல பாக்குறாரு. சிப்போரால் புரிஞ்சுக்கிட்டான். தேவனைய கொல்ல பாக்குறாரு. தன் குமாரனுக்கு என்ன பண்ணப்படல? விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டான். ஒரு கல்லை எடுத்து அவங்க விருத்த சேதனை பண்றாங்கன்னா மோசே முதல்ல என்ன சொல்லி கொடுத்துக்கிறாரு? பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்துக்கிறார். ஆனா அவர் ஏன் அதை கட்டாயப்படுத்தல? மோசே ஒரே கட்டாயப்படுத்தி ஒருவேளை சிப்போரால் அதை கேட்கலையோ நமக்கு தெரியாது. சிப்போரால் அது அவசியம் இல்லை அவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா மோசே கொல்ல தேவன் பார்க்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? நம்முடைய
பிள்ளைக்கு என்ன செய்யல? தேவன் அதற்காகத்தான் எதிர்த்து நிற்கிறார். உடனே ஒரு கருக்கான கல் எடுக்கிறாங்க, தன் மகனுடைய நுனித்தோலை கட் பண்ணி வெட்டி எங்க தூக்கி போடுறாங்க? மோசனுடைய காலில் கடையில தூக்கி போட்டு சொல்றாங்க, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இப்பதான் சிப்போரால் விருத்த சேதனத்துடைய முக்கியத்துவத்தை என்ன பண்ணாங்க? உணர்ந்து கொண்டான். ஒரு இஸ்ரவேலன் நியாய பிரமாணத்துக்குள்ள வரணும்னா அவன் என்ன செய்யப்படணும்? விருத்த சேதனம். விருத்த சேதனம் நியாய பிரமாணத்திலிருந்து உண்டாகல. அது எங்கிருந்து கொடுக்கப்பட்டது? முற்பிதாக்கிட்ட கொடுக்கப்பட்டது. அங்க இருந்து ஆபிரகாமின் பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணணும்? விருத்த சேதனம். இப்பதான் சிப்பரால் புரிஞ்சு கொண்டாங்க, விருத்த சேதனம் என்பது அது சாதாரணமானதல்ல, அது தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. வெட்டி போட்டதுனாலதான் மோசே எப்படிப்பட்ட புருஷனா இருக்கிறாரு? இரத்த சம்பந்தமான புருஷன். பாருங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் தான். தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்த்தாருன்னா பிரச்சனை இதுதான். கொலை செய்யும்படியாக வந்த தேவன் மோசைய அங்க என்ன ஆயிட்டாரு? விலகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீர் எனக்கு விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன். இப்ப சிப்போராலும் எதற்குள்ள வந்துட்டாங்க? தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டாங்க. விருத்த சேதனம் என்பது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் கூட நமக்கு ஒரு விருத்த சேதனத்தை கொடுத்துக்கிறார். கொலோசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 பாருங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரத்தை கலைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். தேவன் நமக்கு ஒரு விருத்த சேதனம் கொடுத்துக்கிறார். அந்த விருத்த சேதனம் கையால் செய்யப்படக்கூடிய விருத்த சேதனம் அல்ல. அந்த விருத்த சேதனம் என்ன பாருங்க? ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். அந்த விருத்த சேதனம் என்பது என்ன? கையால் செய்யப்படாத விருத்த சேதனம், ஞானஸ்நானம். தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம கேட்கிறோம்னா நம்ம என்ன எடுக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் என்னன்னா, அது தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை. ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஞானஸ்நானம் தொட்டு நம்ம மூழ்கிறோம். அப்படி மூழ்கும் போது இங்க பழைய ஏற்பாட்டுல நுனித்தோலை வெட்டி போடுறாங்க. வெட்டி போட்டா அவங்க எல்லாம் எங்க வந்துருவாங்கன்னா, ஆண் பிள்ளை எல்லாரும் எங்க வந்துருவாங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்குள்ள வந்துருவாங்க. புதிய ஏற்பாட்டுல ஞானஸ்நான தொட்டில ஞானஸ்நானம் பண்ணப்படுகின்ற பொழுது நம்முடைய பழைய மனுஷனை தேவன் என்ன செய்யறாருங்க? துண்டிச்சு போடுறாரு. பழைய மனுஷனை துண்டிச்சு போடுறாரு. வெளியே வருகின்ற பொழுது எப்படி வருவோம்னா, புதிய மனுஷனாக வெளியே வருவோம். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படையக்கூடிய எல்லாருமே பண்ணணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஞானஸ்நானம் என்பது பாவ மன்னிப்புக்காக என்ன செய்யணுங்க? அவங்க கண்டிப்பாக எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? தேவனுடைய உடன்படிக்கையில் என்ன செய்ய முடியாதுங்க? அவங்க வரவே முடியாது. விசுவாசம் உள்ளவனாக்கி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். மோசே தன்னுடைய பையனுக்கு விருத்த சேதனம் பண்ணல, தேவன் கொல்ல பார்க்கிற. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்கினை தீர்ப்பு. கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நாம் அவருக்குள்ளாக என்ன பண்ணிக்கிறோம்? பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல பேதுரு சொல்வார். பேதுரு அவர் என்ன சொல்வார்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால் எதை பெற்றுக்கொள்ளுங்கள்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் பெறுகின்ற பொழுதுதான் நம்ம எதற்குள்ள வரோம்? கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ளேயே நம்ம வரோம். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாம் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. இது எப்படிப்பட்டதான உடன்படிக்கை பார்த்தீங்களா? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை.
இந்த உடன்படிக்கையில எல்லாருமே என்ன செய்யப்படணும்? இணைக்கப்பட வேண்டும். எப்படி உடன்படிக்கைக்குள்ள வர்றது? ஞானஸ்நானத்தின் மூலமா தான் உள்ளேயே வர முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அனனியா சொன்னார், சவுலே, நீ ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்போஸ்தலனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யப்படணும்? ஞானஸ்நானம் பெற வேண்டும். கையால் செய்யப்படாத விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கலாத்தியர் புத்தகத்தில் அதான் சொல்றார், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் நம்மளாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். எல்லாருமே எடுக்கணும் கையால் செய்யப்படாத விருத்த சேதனமாகிய ஞானஸ்நானத்தை. நான் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு என்ன சம்பவிக்கும்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவான இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய உடன்படிக்கையை நம்ம மீறுறோம்னா நமக்கு என்னதான் கிடைக்கும்? கொடிதான ஆக்கினைக்கு தான் பாத்திரவானா இருப்போம். ஞானஸ்நானம் என்பது அவ்வளவு அவசியமா இருக்கிறது. அப்ப தேவன் ஏன் மோசையை கொல்ல பார்த்தார்? காரணம் என்ன? தன்னுடைய பிள்ளைக்கு அவர் என்ன பண்ணலங்க? விருத்த சேதனம். விருத்த சேதனம் பண்ணாம எகிப்துக்கு போறாரு. அங்க போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண முடியுமா? அவர் முதல்ல எல்லாத்தையும் எப்படி இருக்கணுங்க? சரியா இருக்கணும். தேவன் சரி பண்றாரு. தேவன் என்ன செய்யறாருங்க? சரி பண்ணிதான் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு என்ன செய்யறாருன்னு அனுப்புறாரு. அப்ப சிப்போரால் தேவனை அறிஞ்சிருந்தாங்களா? தேவனை ஏற்றுக்கொண்டாங்களா? எத்திரோ தேவனை முதல்ல அறிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கப்புறம் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களோடு மோசே வரும்போது தேவன் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சார், இந்த அற்புதங்கள் செஞ்சார்னு சொல்லும் பொழுது என்ன பண்றாரு? உடனே இப்பொழுது தேவனே மெய்யானவர் என்பதை என்ன பண்ணிக்கிறேன்? அறிந்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டார். யாராக இருந்தாலும் தேவனுடைய பிரமாணத்தை நம்ம மீறோம்னா தேவன் என்ன செய்வார்? கண்டிப்பா தண்டிப்பார். தேவன்கிட்ட பட்சபாதம் இருக்குமா? எந்த பட்சபாதம் கிடையாது. தேவனுடைய பிரமாணத்தை மீறினோம்னா தேவன் நிச்சயம் என்ன செய்வாருங்க? தண்டிப்பார். இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டுங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பார்.